ஆனா ஒன்னியா பண்றதெல்லாம் நீயே, பலி அனுபவிக்கிறதெல்லாம் எங்க அக்காவா? எது எப்படியோ எனக்கு அந்த ஆதி நிம்மதி இல்லாம இருக்கிறத பார்த்து சந்தோஷம்தான் சார். ஆனா எனக்கு பத்துலையே சார். ஏயா இதுக்கு மேல என்ன நடக்கணும் சார்? இந்த ஆதி பாரதி ஆண்டாளு அழகரு இவங்க ஒரு தினுசான ஜோடிங்க சார். நம்ம லேசா கிளைய மட்டும் வெட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் வளர்ந்து நிற்பாங்க சார். அதனால அடியோட பிடிக்கி போட்டணும் சார், அப்பதான் திரும்ப வளராது. அவ்வளவுதானே? அப்ப அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா? சார் யார் வீட்டு விட்டு வர சொன்னா? தப்பு பண்ணது அந்த ஆள் தானே. நீங்க எதுக்கு வீட்டு விட்டு வெளியே வரீங்க? ஏன் அழகரே, சாக்கடை நம்ம மேல விழுந்தா என்ன, சாக்கடை கூட நம்ம போய் விழுந்தா என்ன, நாத்த நம்ம மேல தானே அடிக்கும். அதுக்குன்னு நீங்க பாட்டுக்கு வீட்டு விட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த ஆளுக்கு துளிர் விட்டுறாது. வேற என்ன மாமா பண்ண சொல்றீங்க? அவர் கூடவே இருந்து அவர் மூஞ்ச பார்த்து பார்த்து எங்களால எதுவுமே பண்ண முடியாம கஷ்டப்பட சொல்றீங்களா? அவர் அப்பான்னு சொல்லிக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. சொல்றதெல்லாம் புரியுது. அதுக்குன்னு அந்த ஆளு சும்மா விட சொல்றியா? யோசிங்களா நீங்க ஏதாச்சும்? நாங்கெல்லாம் யோசிக்கதான் மாமா செய்யறோம், ஆனா அக்கா தான் யோசிக்கவே மாட்டேங்கிறா. தமிழ கடத்தினதுல இருந்து அக்காவை கத்தியால குத்த சொன்ன வரைக்கும் அவர் தான் பண்ணாருன்னு நாங்க எல்லாருமே நம்புறோம் மாமா. ஆனா அக்கா நம்பவே மாட்டேங்கிறா. என்னத்த சொல்லி என்ன பண்றது? அந்த ஆள் எது பேசினாலும் உங்க அக்கா நம்பிட்டு இருக்கிறா. பேசுற உண்மை எல்லாம் நம்ம, ஆனா நம்மள கொஞ்சம் கூட நம்புறது இல்ல. எல்லாரையும் பேய் பிசாசு புடிச்சு ஆட்டும். உன் பொண்டாட்டிய உன் அப்பா பிசாசு போட்டு ஆட்டுது. அப்போ பேய் ஓட்டிட வேண்டியதா? அப்போ அந்த ஆள் தான் தப்புன்னு ஆண்டாள் நம்புற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணணுமே நம்ம சீக்கிரம். மாமா, பாரதி அக்கா வராங்க. அக்கா, என்னக்கா ஆச்சு? பாரதி, பாரதி, ஏண்டி அழுகுற? என்ன ஆச்சுடி? அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன் அழறீங்க? ஏங்க என்னாச்சு? என் வாழ்க்கை எப்படி நானே கெடுத்துக்கிட்டு நிக்கிறேனே அழகர். பொக்கிஷமா பாத்துக்க வேண்டிய யாதைய குப்பை மாதிரி தூக்கி போட்ட. சரிங்க விடுங்க, அழுகாதீங்க, பாத்துக்கலாங்க, நாங்க எல்லாம் இருக்கோம்ல. இல்ல, என்னெல்லாம் மன்னிக்கவே கூடாது. கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம எல்லாத்தையும் அவசரப்பட்டு கெடுத்துட்டேனே. உண்மை என்னன்னு தெரியாம தப்பு பண்ணா பரவாயில்ல, உண்மை தெரிஞ்சும் அது உண்மையா இல்லையான்னு புரியாம கண்மூடித்தனமா தப்பு பண்ணிட்டேனே. எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. பாவி. விடுங்க, நடந்த எல்லாத்தையும் மாத்தவ முடியும். நடந்த எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே அழகர். ஆண்டாளோட அப்பா பண்ண சூழ்ச்சி எல்லாம் தெரியாம அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்தி ஆதியையும் கஷ்டப்படுத்தி இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கேன். அழகர், எனக்கு ஆதிய பார்க்கணும், அவர் காலில் விழுந்து அழணும், அவங்க அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அழகர், நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமா அவங்கள இனிமே நான் என் கூடவே வச்சு பாத்துக்கணும். அழகர், அழகர், ஆதி எங்கன்னு கேட்டீங்களா? என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அவன் போன் போகல. மெட்ராஸ்ல அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். அங்க யாருமே இல்லைன்னு கூப்பிட்டு சொன்னானுங்க. ஒரு மாசமா பூட்டி தான் கிடக்குதான். அவன் அம்மாவை தேடி போயிருக்கானா இல்ல வேற எங்கேயாச்சும் போயிட்டானா எனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி விடுடி, உண்மை என்னன்னு தெரியாம தானே அப்படி பேசுன. இப்பாவது நீ புரிஞ்சுக்கிட்டேல, அதுவே போது, விடு. இல்ல பாட்டி, ஆதி ஏற்கனவே சொன்னாரு, நான் தான் நம்பல. ஆண்டாளோட அப்பா தான்
என்கிட்ட ஒரு போட்டோவை காட்டி ஏதேதோ பேசி என்ன குழப்பி இப்படி என் வாயாலே இப்படி எல்லாம் சொல்ல வச்சுட்டாரு. எங்களுக்கும் அவரை பத்தி நேத்து தான்க்கா தெரிஞ்சது. அதான் நான், அம்மா, பாட்டி 3 பேரும் வீட்டை விட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் அவர் தான்க்கா பண்ணிருக்காரு. கேட்டேன் பவி, எல்லாத்தையும் கேட்டேன். உங்க அப்பா அவர் வாயாலேயே எல்லாத்தையும் அந்த அறிவு கிட்ட சொல்லிட்டு இருந்தப்ப நான் கேட்டேன். அறிவா? தப்பு பண்ணவரு அவர் வாயாலே தான் தப்பு பண்ணன்னு சொல்ற வரைக்கும் நான் அவரை நல்லவரை நம்பிட்டு இருந்திருக்கேன். எந்த அளவுக்கு நான் ஏமாளியா இருந்திருக்கேன். சரி விடுங்க, நீங்க அந்த அளவுக்கு அந்த ஆளை நம்பி இருக்கிறீங்க. விடுங்க, ஆண்டாள் உங்க அப்பனா நீங்க நினைச்சிருக்கிறீங்க. அந்த ஆள் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு? ஆமா பாரதி, ஆண்டாள் மாதிரியே நீ அவனை நம்பினதுனால அதை அவன் சாதகமாக்கி இத்தனையும் பண்ணியிருக்கான். ஆனா நீங்களாச்சும் பரவாயில்லையே, தப்ப உணர்ந்து அந்த ஆளை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா ஆண்டாள் அந்த ஆளை நம்பி உட்காந்துக்கிறா, எங்க கிட்டலாம் சண்டை போட்டுக்கிறா. அவளை என்ன பண்றது? பேசி பேசி அவளை அழகர் என்ன அவளை எப்படி நம்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும். சும்மா இருங்க நீங்க. அவ யார் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா. அவங்க அப்பனே கதின்னு உட்காந்துக்கிறா. இல்ல, நான் சொல்றேன், நான் சொன்னா அவ நம்புவா. பவி அக்கா, நீ அம்மாவையும் பாட்டியும் கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வா. எல்லாம் உங்க நல்லதுக்காக தான். நான் சொல்றேன்ல, எல்லாரும் அங்க வாங்க. காய்கறியில கீழே விட்டு போறாங்க. போய் கொடுத்துருப்போம். ஹே பாரதி, நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஏய், எல்லாத்தையும் கேள்விப்பட்டியாடி? ஏன் எல்லாரும் என் அப்பாவே குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல பாரதி. சரி, அதெல்லாம் விடு. நான் தான் உன்கிட்ட அவ்வளவு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு உன் மாமியார் கிட்ட சண்டை போட்ட நீ? தப்பு தாண்டி. உண்மை என்னன்னு தெரியாம நான் அப்படி பேசிருக்க கூடாது. உண்மை எதுவா இருந்தாலும் நீ அப்படி பேசிருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஏய், சிரிக்கிறியா? நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. உன்னை சொல்லிட்டு நான் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். அதானே இப்படி சிரிக்கிற? என்னவோ தெரியலடி, என் அப்பா விஷயத்துல மட்டும் என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதேதான் என் பொண்ணு விஷயத்துல எனக்கும். ஆனா நாம 2 பேருமே உண்மையை நம்பாம எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்கோண்டி. என்ன உண்மையை பத்தி பேசிட்டு இருக்க? என்ன அபார்ஷன் பண்ண சொன்னதே உங்க அப்பா தாண்டி. அவர் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் அன்னைக்கு அபார்ஷன் பண்ண போனேன். ஆனா அங்க ஆதிய வர வச்சு எங்களுக்குள்ள பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சதே உங்க அப்பா தான். அது மட்டும் இல்லடி, ஆதியோட அம்மாவை அங்க வர வச்சு தமிழ கடத்த வச்சு இது எல்லாத்தையும் செஞ்சது ஆதியோட அம்மா தான்னு இப்ப வரைக்கும் நம்ப வச்சிட்டு இருக்கிறது உங்க அப்பா தான். இப்ப வரைக்கும்னா எனக்கு புரியல. உங்க அப்பா வாயால அந்த அறிவு கிட்ட இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்ற வரைக்கும் நான் உங்க அப்பா சொன்னதெல்லாம் உண்மை நினைச்சு நம்பிட்டு இருந்தேன்டி. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு உன்னை கத்தியால குத்துனாங்கல்ல, அவங்க எல்லாரும் உன் அப்பா அமிச்ச ஆளுங்க தான். போதும், நிறுத்து. இதோட நிறுத்திக்கோ பாரதி. நீயும் மத்தவங்க மாதிரி பேசிட்டு இருக்காத என்கிட்ட. ஏய், என்னடி பேசுற? மத்தவங்கள நானும் ஒண்ணா? நான் எல்லாத்தையும் கண்ணால பாத்துட்டு வந்து சொல்றேன். இங்க பாரு, ஏன் கண்ணால நான் பாக்குறதே நான் நம்புறது இல்ல. ஏன்னா என்ன சுத்தி எல்லாருமே தப்பா தாண்டி இருக்கீங்க. அந்த எல்லாரும் இல்ல உங்க அப்பா இருக்காரா? இல்ல அதுலயும் அவர் இல்லையா?
பாரதி, நான் திரும்பவும் சொல்றேன், வேண்டாம். இதனால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். இந்த பேச்சை இதோட நிறுத்திக்க சொல்லிட்டேன். நிறுத்திக்கவா? என்னடி பேசுற நீ? நான் என்ன நிலைமையில இருக்கேன் நீ மறந்துட்டியா? உங்க அப்பா பேச்ச நம்பி இன்னைக்கு நான் என் வாழ்க்கையவே இழந்துட்டு நிக்கிறேன். நீ என்னடா ஈஸியா நிறுத்திக்கோன்னு சொல்ற? ஏய், எனக்கு எங்க அப்பா பத்தி தெரியும்டி. அவர் கோவப்படுவாருதான், ஆனா அவர் அந்த அளவுக்கு எல்லாம் கோவப்படுற ஆள் இல்ல. நானும் அப்படிதாண்டி நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவர் வாயால நான் தான் ஆதி வாழ்க்கையை கெடுத்தேன், அந்த அழகர் வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்கேன். இதை என் பொண்ணும் நம்ப மாட்டா, பாரதியும் நம்ப மாட்டான்னு அவர் வாயாலே அந்த அருவி கிட்ட சொன்னாருடி. அதை கேட்டுதான் நான் உன்னை பார்க்கவே வந்தேன். பாரதி, நான் திரும்பவும் சொல்றேன், என் அப்பா நல்லவருன்னா நான் எதுவும் சொல்லல. அவர் அழகர் மேல இருக்கிற கோவத்துல என்னையும் ஆதியும் பத்தி ஒரு தடவை எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு தப்பா பேசினவர் தான். அதுக்குன்னு தமிழை கடத்துற அளவுக்கு என்ன கொலை பண்ற அளவுக்கு அவர் மோசமான ஆள் இல்ல. ஏய், இத பாருடி, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீயும் மத்தவங்க மாதிரி பேசிட்டு இருக்காதடி, ப்ளீஸ் டி. ஏய், இப்போதைக்கு நீ மட்டும் தாண்டி எனக்குன்னு இருக்க, அதையும் கெடுத்துறாத பாரதி, ப்ளீஸ். அப்போ நான் இவ்ளோ சொல்லியும் உனக்கு நம்பிக்கை இல்லல்ல? இல்லடி, நான் நம்ப மாட்டேன். யார் சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. ஏன்னா அதெல்லாம் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, யார் அதுக்கு காரணம்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டி. 2 2 கூட்டினா 4ன்னு பதில் சொல்லலாம். 2 2 40ன்னு பிடிவாதமா சொல்றவங்க கிட்ட இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சா இதுக்கு மேல நான் எப்படி பேசி புரிய வைக்கிறது? உங்க அப்பா தாண்டி இதெல்லாம் பண்ணாரு. அவர் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், கிடைக்கணும். இங்க பாரு ஆண்டாள், தமிழ் எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு உன்னையும் பிடிக்கும், அது உனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பா உங்க 2 பேரையும் தொட்டுட்டாருடி, இத நான் சும்மா விட மாட்டேன். ஹே, இந்த உலகத்திலேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. ஆனா உன்னை விட எனக்கு அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். உன்னை விடனா உனக்கு புரியுதுல்ல? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம என் அப்பாவை பத்தி பிரச்சனை பண்ணி நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை வேண்டாம், வரவும் வச்சிராத. உண்மை என்னன்னு உனக்கு ஒரு நாள் தெரிய வரும் ஆண்டாள், நான் தெரிய வைப்பேன். ஏன்னா நானும் இன்னைக்கு வரைக்கும் 2 2 கூட்டினா 40 தான் நம்பிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு அது 4ன்னு தெரிஞ்சிச்சு. உனக்கும் கூடிய சீக்கிரம் தெரியும். தர்மலிங்கம், குழந்தைய வச்சு ஆட்டத்தை ஆரம்பிச்சிடுறா. அத்தா தமிழே. என்ன தாத்தா? இந்த தமிழ், இதை உள்ள எடுத்துட்டு போய் சாப்பிடுத்தா. இல்ல தாத்தா, வேண்டாம். ஏண்டாமா? சாப்பிட்டீங்களா நீங்க? இல்ல தாத்தா, எங்க அப்பா இல்லாம சாப்பிடவே தோணல. ஏதா இங்கர்த்தா, தாத்தா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ அம்மாவும் போய் சாப்பிட்றீங்களா? வேணாம் தாத்தா, எனக்கு பசிக்கல. நீ சாப்பிடாட்டி என்ன, அம்மாட்ட கொடு, அம்மா சாப்பிடுவாங்கல்ல. இந்த புடி புடிச்சா. தமிழ், வேண்டான்னு சொல்லு. அத்தா, உள்ள சாப்பாடு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. சரிம்மா. என்னத்தா பாரதி, அப்பா சாப்பாடு வாங்கி கொடுக்க கூடாதா? வேணாம்ப்பா, இருக்கட்டும். ஏத்தா, ஏன் மேல என்னத்தா உனக்கு கோவம்? சச்ச, கோவம்லாம் இல்லப்பா, வெறும் சந்தேகம் தான், வேற ஒண்ணும் இல்ல. சந்தேகமா? ஏத்தா, அப்பா மேல சந்தேகம் என்னத்தா? இல்ல, ஒருவேளை நீங்க சாப்பாட்டுல விஷம் வச்சிருந்தா என்னப்பா பண்றது? ஏன்னா இதுல விஷம் இருக்குமா இருக்காதான்னு எனக்கும் தெரியாது, என் குழந்தைக்கும் தெரியாது. இப்போ உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில சாப்பிட்டு எங்க உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னப்பா பண்றது?
ஏதா பாரதி, என்னத்தான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன பார்த்தா சாப்பாட்டுல விஷம் வைக்கிற மாதிரியே தெரியுது. குழந்தைய கடத்த சொன்ன உங்களுக்கெல்லாம் விஷம் வைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அது சரி, பெத்த பொண்ணே செத்தாலும் பரவாயில்லன்னு கத்தியால குத்த சொன்னவர் தானே நீங்க? என் பொண்ணை கொல்றதுக்கு யோசிக்கவா போறீங்க? நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. என்னடா இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு யோசிக்கிறீங்களா? நீங்களும் அந்த அறிவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஏன் இப்படி பண்ணீங்க? நானும் ஆண்டாள் மாதிரி தானே. நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்பினல்ல. எனக்கு ஏன்பா இப்படி பண்ணீங்க? உங்க பேச்ச நம்பி ஆதியோட அம்மா மேல சந்தேகப்பட்டு அவங்க கிட்ட நான் சண்டை போட்டேன். என்னை இப்படி பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறதுல உங்களுக்கு அப்படி என்னப்பா சந்தோஷம்? எங்க மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? அழகர உங்களுக்கு பிடிக்காது சரி, ஆதி உங்களை என்ன பண்ணாரு? ஓ, அழகருக்கு ஃப்ரெண்டா இருக்கார்ல? சரி சரி. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க தான் என் குழந்தையை கடத்த சொன்னீங்கன்னு ஆதிக்கு எப்போ தெரியும். நீங்க தான் ஆண்டாள கத்தியால குத்த வச்சீங்கன்னு அழகருக்கு எப்போ தெரியும். ஆனா அவங்க 2 பேருமே இந்த விஷயத்தை வெளியே சொல்லிக்கவே இல்லை. ஏன்னா உண்மை தெரிஞ்சா ஒண்ணு ஆதி உங்களை கொண்டிருப்பாரு, இல்ல அழகர் உங்களை கொண்டிருப்பாரு. ஆதி கொண்டிருந்தா ஏன் வாழ்க்கை போயிருக்கும், அழகர் கொண்டிருந்தா ஆண்டாள் வாழ்க்கை போயிருக்கும். ஆனா இப்ப பாருங்க, நீங்க உயிரோட தான் இருக்கீங்க, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. ஆனா என் வாழ்க்கையும் போச்சு, அவ வாழ்க்கையும் போச்சு. இதானே உங்களுக்கு வேணும்? பெத்த பொண்ணு வாழ்க்கையும் சரி, பெத்த பொண்ணு மாதிரின்னு சொன்ன என் வாழ்க்கையும் சரி எடுத்து விட்டுட்டீங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா? இப்படிப்பட்ட ஒருத்தரை இன்னும் அவ நம்பிட்டு இருக்கா. ஆனா ரொம்ப நாள் உங்களை அவ நம்பிட்டு இருப்பான்னு நினைக்காதீங்க. அதுக்கு நான் விட மாட்டேன். உங்களுக்கு வேணாம் உங்களை நம்புற உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது தப்பு இல்லைன்னு தோணலாம். ஆனா என்னால என் ஃப்ரெண்டை இப்படி பார்க்க முடியாது. நீங்க யாரு, எப்படிப்பட்டவரு, என்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்க, இப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் அவளுக்கு புரிய வைப்பேன். என்னால அப்படி என்ன பண்ண முடியும் தானே யோசிக்கிறீங்க? பாரதி அழுது பார்த்திருப்பீங்க, சண்டை போட்டு பார்த்திருப்பீங்க, சவால் விட்டு பார்த்தது இல்லைல்ல? நீங்க பண்ண எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். தமிழ் மயங்கி விழுந்ததும் ஆண்டாள் ரத்தத்தோட கடந்ததும் இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. அதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும்ல? நான் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன்.